அப்ரிஷியேட்டபிள். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பண்ணாங்க. ஆக்சுவலி இவங்க என்ட்ரு ஆனதே வைல்ட் கார்டு என்ட்ரியில். ஸோ வைல்ட் கார்டு என்ட்ரியில் வந்து ஒரு டைட்டில் அடித்த வெரி ஃபர்ஸ்ட் பர்சன். அண்ட் ஸோ பீயிங் எ உமன், அவங்க உள்ளே இருந்த அந்த கஷ்டம் எல்லாமே நம்ம வெளியே இருந்து பார்த்துருக்கோம். ஆனால் எந்த அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு அந்த கான்சிக்வன்ஸ்லாம் மீட் பண்ணி அவ்வளோ சண்டை, அவ்வளோ பிரச்சனை, அது எல்லாத்தையுமே தாங்கி ஒரு போல்டாக அதை ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா இவங்களால தான் ஏன் முடியும் அப்படின்ற மாதிரி வைல்ட் கார்டு உள்ள வந்து ஒரு கலக்கி வந்துடுவாங்க தான் இப்போ இந்த கேட்டகரி ஆஃப் அவார்டில் அந்த அவார்டு வாங்க போகிறாங்க. ஸோ ஷீஸ் நாட் அதர் தேன் த ரைசிங் ஸ்டார் ஆஃப் தி இயர் 2024. The award goes to Miss Archana Ravichandran, the actress. ஒரு பெரிய கைத்தட்டலோட அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். மிஸ் அர்ச்சனா ரவிச்சந்திரன் எஸ் ஒரு 2 years முன்னாடி ஒரு கேட்டகரி ஆஃப் அவார்டில் ஃபேப் இதே ஃபேப் ஐகான் அவார்ட்ஸ் நான் பார்த்தேன். கங்க்ராட்ஸ். ஓகே, வெரி கியூட் அர்ச்சனா, சூப்பர். ஸோ ஆக்சுவலி சொல்ல போனால் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. கிட்டத்தட்ட உங்களுடைய அகைன் பிக் பாஸ் மோடுக்கு நான் கூட்டு போயிடும்னு நினைக்கிறேன். காத்துட்டே இருந்தீங்க. நேரம் 7 மணி, நேரம் 8 மணி, நேரம் 8:30 பார்த்துட்டே இருந்தீங்க எப்போ அந்த கேட்டகரி ஆஃப் அவார்டு வரும்னு. பட் ஓகே, கடைசியாக உண்மையாகவே த டிசர்வ்ட் இந்த ரைசிங் ஸ்டார் ஆஃப் த இயர் அப்படின்றது. ஏன்னா இதுக்கப்புறமும் இன்னும் நிறைய இடத்துல நீங்கள் ரைஸ் ஆக போகிறீங்க. ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஒரு அப்ரிஷியேஷன். ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அர்ச்சனா? உங்களை பெரிய அப்டேட்டுக்காகலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன போயிட்டுருக்கு? எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக டிமாண்டி காலனி 2 ரிலீஸ் ஆக போகுது கம்மிங் August 15th. ஸோ ஐவ் பிளேட் அ பார்ட் அதில். ஸோ அது இல்லாமல் ஐம் ஒர்க்கிங் ஆன் 2 songs. ஒன்று வந்து ஃபார் திங்க் மியூசிக் அண்ட் இன்னொன்று வந்து லேபிள் yet to be confirmed. ஸோ ஹோப்ஃபுல்லி நிறைய நல்ல லைனப்ஸ் வரும்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். ஸோ யா, தேங்க்யூ. சூப்பர், கிரேட். நான் உண்மையாகவே வந்து அந்த டைட்டில் வந்து வின் பண்ணிட்டாலே கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவல் ஷியோராக சினிமாவில் ஒரு ரவுண்ட் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தரையும் நாங்கள் எதிர்பார்த்து பார்த்துட்ருக்கோம். சில பேர் கரெக்டாக அந்த ரூட்டில் போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்களும் போயிட்டுருக்கீங்க. பட் நாங்கள் இந்த கேட்டகரி ஆஃப் அவார்ட்ஸ் வாங்கிட்டீங்க. இதுக்கப்புறம் நாங்கள் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட் நாங்கள் பார்க்க முடியுமா? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக நான் என்ன பண்ணுறதா இருந்தாலும் அதில் என்னோட பெஸ்ட் 100% கொடுக்குற அந்த ஒரு எனர்ஜியில் தான் நான் இருக்கேன் இப்போது. ஸோ கண்டிப்பாக அது நடக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். சூப்பர், ஓகே. ஸோ பிக் பாஸ் உள்ள இருந்து அவ்வளோ விஷயங்கள் நாங்கள் வெளியே இருந்து பார்த்துட்டோம். பட் பார்த்து நாங்கள் அடுத்து வேறு சேனலோ இல்லை அடுத்து வேலையை பார்க்க போயிடுவோம். பட் நீங்கள் அந்த நாள் ஃபுல்லாக அங்கே இருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க. பட் அந்த மாதிரி இப்போ சப்போஸ் இப்போ நான் பிக் பாஸ் உள்ள போகணுன்னு ஆசைப்பட்றேன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு இன்வைட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க எனக்கு? முடிஞ்ச வரைக்கும் ஆனஸ்ட்டாக இருந்துட்டாலே அங்கே பெரிய பிரச்சனையில் நீங்கள் மாட்ட மாட்டீங்கன்னு தான் எனக்கு தோணுது. லைக் ஒருத்தவங்களை பிடிக்கலனா கூட அவங்கள பிடிக்கல அப்படின்னு ஆனஸ்ட்டாக சொல்கிற அந்த ஒரு தைரியம் இருந்துச்சுன்னா போதும். எனிபடி கேன் டூ இட் அப்படின்றது தான். சூப்பர், ஓகே. பட் நீங்கள் சொன்ன பதில் வந்து அங்கே நீங்கள் பிக் பாஸ் ஃபினாலேலையும் நிறைய சொன்னீங்க. பட் நாங்கள் பிக் பாஸ் உள்ள நீங்கள் ஃபினாலேயில் தாண்டி உள்ளே நீங்கள் பண்ண விஷயத்த நிறைய நோட் பண்ணி பார்த்தோம். அதில் நீங்கள் வெர்சடைல் தெரியும். ஆனால் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்த டைம்லேயும் வந்துட்டு சுற்றி இருக்கவங்களை சந்தோஷப்படுறதுக்கு நீங்கள் பாட்டெல்லாம் பாடுவீங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். ஸோ நீங்கள் நல்ல சிங்கர்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்காக ஒரு 2 லைன் எதாவது பாட முடியுமா இந்த மூமெண்ட்டில்? வால்யூம் ப்ளீஸ். சிரிச்சிட்டாங்க, கன்ஃபார்ம் பாடுவாங்க. முடியுமா? 2 லைன்ஸ் உங்களோட ஃபேவரட். இன்பங்கள் ஆயிரம் ஆயிரம் தொட்டிலாகுது மானுடம், தித்திப்பாகுது ஆழ்மனம், திட்டமில்லா ஒரு காரணம், நாளை தூக்கி தேனில் தோய்த்ததார், நாழி மீது கோலம் யார், பாலை மீது பாலை வாத்ததார், நீலவானின் பாலம் யார், பூவை தான் நிலாவில் இறைத்தான், தடாக கீற்றில் நீந்தி போனேன்,
நீனைத்தான் நிலாவில் இறைத்தான் நிலவள்ளி தின்று விண்மீனாகிறே அன்பரே என் வழியில் சேர்ந்தவரே அன்பரே புன்னகைகள் சேர்த்தவரே அன்பரே பேருந்திலே பாட்டிவரே அன்பரே ஜன்னல் வழி காற்றிவரே. சூப்பர் அர்ச்சனா, நாங்கள் எதிர்பார்த்ததை தாண்டி நீங்கள் நல்லாவே பாடினீங்க. சூப்பர். ஓகே சூப்பர். இந்த மாதிரி வந்து இன்னும் நீங்கள் நிறைய என்டர்டைன் பண்ண தான் போகிறீங்க, நாங்களும் வந்து பார்க்க தான் போகிறோம். ஸோ அதுக்கான மொமெண்ட் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இன்னும் நிறைய அவார்ட்ஸ் நீங்கள் வாங்கணும். ஸோ எங்களுடைய ஃபேப் ஸ்டார் ஐகானிக் அவார்ட்ஸ் மூலமாக ஒரு பெரிய விஷயம் அகைன். ஸோ இருந்தாலும் நீங்கள் அவார்ட் வாங்கிட்டீங்க. ஸோ உங்கள் கையில் இன்னும் நிறைய பேருக்கு வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். ஸோ அதனால் நீங்கள் என் கையிலே கூட கொடுத்துக்கலாம்.